அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அது நம்ம வீட்டு சிக்கன் மசாலாவை வச்சுட்டே செய்ய போகிறோம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு பீஸ் பட்டை, இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக சோம்பு, இதுலேயே நல்லா 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், கிரேவி நிறையவும் கிடைக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இதில் 2 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். கால் சட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் மீடியம் பீஸாகவே போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாக போட வேணாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு போட்டதோட இது பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு உருண்டு நல்லா இருக்குது பாருங்கள். சிக்கன் பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளையாகிடுச்சு பாருங்கள் சிக்கன். பாருங்கள், இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச சிக்கன் மசாலா. இதில் பட்டை, கிராம்பு இது எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். அப்படிங்கிறா இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும். நம்ம சிக்கன் குழம்பு வைக்கலாம், சிக்கன் சுக்கா வைக்கலாம், சிக்கன் வறுவல் வைக்கலாம், ரொம்ப ஜம்முன்னு நல்லாயிருக்கும். இந்த பொடியவே 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன்லாம் வேகணும், அதனால் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி, இது சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுருங்க. நல்லா தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், பாருங்கள், நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் முந்திரி பருப்பு இதை போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். சோம்பு கொஞ்சோண்டு போட்டு அரைச்சிருக்கேன். இதே இதில் ஊற்றிடலாம்.
இந்த முந்திரி தேங்காய் சோம்பு வச்சு அரைக்கும் போது இன்னும் கூடுதல் சுவை கிடைக்கும். நல்லா பரோட்டாக்கெல்லாம் இதை தொட்டுவிட்டு சாப்பிட்றதுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்கும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வைப்போம். நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணணுன்ட்டு. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எண்ணெயெல்லாம் கசிஞ்சு சிக்கன்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சமாக தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி ஒரு சிக்கன் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு வெங்காய சாம்பார், அப்படி இல்லைன்னா ஒரு ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கும் பூரி தோசை இதுக்கெல்லாம் இந்த கிரேவியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சாதம் போட்டு பிணைஞ்சும் சாப்பிட்லாம். இந்த கிரேவியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.